ஒரு சின்ன கதை. கணவர் குடிகாரர், தினந்தோறும் குடிச்சிட்டு வந்து வீட்டுல ஒரே கலாட்டா பண்றார். மனைவிக்கு இவரை எப்படியாவது திருத்தணும் அப்படின்னு ஒரு நாள் அவர் குடிச்சிட்டு டாஸ்மாக் கடையில இருந்து வெளியில வரும்பொழுது இந்த அம்மா பேய் வேஷம் போட்டுட்டு அங்கிருந்து போன்னு கத்துது. இருட்டுல அவர் எப்படியும் பயந்துருவாரு. அந்த பயத்தினால மறுநாள்ல இருந்து ராத்திரி இருட்டி தனியா வரதை தவிர்க்கிறதுக்காக குடிக்கிறத விட்டுருவார்னு பிளான் பண்ணிட்டு அந்த அம்மா பேய் வேஷம் போட்டுட்டு அவர் வெளியில வரும்போது போய் கபான்னு கத்துது. அவரு தோள் மேல கை போட்டே, கவலைப்படாத, விடு விடு, உன் தங்கச்சி கூட தான் நான் குடுத்தனமே பண்ணிட்டு இருக்கிறேன், வா வீட்டு வரைக்கும் விட்டு வா அப்படின்ட்டு தோள் மேல கை போட்டு கூட்டு வர ஆரம்பிச்சிட்டாரு. என்ன பண்றது? அதனால சில நேரத்துல மனைவி முன்பும் தன்னிலை தாழாமல் தன்னுடைய பரமசிவ ஸ்வரூபம் மறக்காமல் திறமாக இருப்பது எதிர்காலத்திலே எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் அதை எதிர்கொண்டு தன்னிலை தாழாமல் இருப்பதற்கான அருமையான பயிற்சியாக அமையும் என்பதை புரிந்து கொண்டு உங்கள் பயிற்சிக்காகவே தான் பரம்பொருள் மனைவியை அனுப்பியிருக்கின்றார் என்பதையும் தெரிந்து கொண்டு